ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை 24/5/2026 கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ 1 PM நம்மளுக்கு ஃபுல் போர்டு கிடைக்க வேண்டியது சின்ன தப்புனால நம்மளுக்கு அப்படியே அது மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு பெய்ட்ஸுகள் அதிகமாக கிடச்சிருந்துச்சி. ஏன்னா நேற்றுக்கு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 972. ஸோ இங்கே ஃபார்மெட்டு மேலே அப்படியே கொடுத்துருந்தோம். அதுக்குள்ளே இருந்தது அப்படியே இருந்தது. 79 நம்மளுக்கான பெயின்னு சொல்லியிருந்தோம். 24 நம்மளுக்கான டச்சு. ஸோ 24 தான் இங்கே எடுத்திருந்தோம். 2 நம்மளுக்கு இங்கே ஹிட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நான் 79ஓட இந்த 24 சேர்ப்பாங்களா அப்படிங்கிற சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அதை வச்சு தான் நம்ம செட்டுகளை ஃபுல்லாக உருவாக்கியிருந்தோம். இது உள்ளாக்க நம்மளுக்கு அதிகப்படியான பெயர்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு 3 டிஜிட் கிடைக்கல. மற்றபடி 270, அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா 923, இங்கே நம்மளுக்கு 629 நான் மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்மளுக்கு 1 PM நல்ல வினிங் கிடச்சிருந்துச்சி. மற்றபடி 6 PM நம்மளுக்கு 8 PM கிடைக்கல. ஏன்னா 6 PM உடைய ரிசல்ட்டுன்னு கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 528. ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைக்கல. ஆனால் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸுகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 நம்ம அதிகப்படியாக எடுத்திருந்தோம். 2க்கான சான்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் ரிசல்ட் 809 லாஸ்ட் ரிசல்ட்டு. ஸோ 90ங்கிறது பழைய நம்பர் அப்படிங்கிறதுனால நான் 90 எடுத்தேன். அதை 908க்கு 8 எடுத்துகிட்டு அதோட 2 கொண்டு பெயர் அடிச்சிட்டாங்க. ஸோ இது நம்மளுக்கு 6 PM. 8 PM பொறுத்த வரைக்கும் சேம் தான். நான் 1 3 கொடுத்துருந்தேன். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 040. இது நம்மளுடைய கேரளா லாட்ரி ரிசல்ட்டை அப்படியே கொண்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நேற்றைக்கு நம்மளுக்கு 8 PM 040 தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு. ஸோ இதுதான் நம்ம நேற்றைக்கு கொடுத்த கெஸ்ஸிங் நண்பா. நேற்றைக்கு 3க்கு 1 அப்படிங்கிற மாதிரி தான் வின்னிங் கிடச்சிருச்சு. இப்போது இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இதை நம்ம தலை QLE 3F சேனல் டியர் லாட்ரியோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை 25/5/2026 3 ஷோக்குமே நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோவான நம்மளுடைய 1 PMக்கு என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது 1 PMக்கு பார்ப்போம். 1 PM உடைய ஆல் போர்டு 1 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 1 அல்லது 3 நண்பா. 1 அல்லது 3 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது 1 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு 972, அதாவது நேற்றுக்கு 972 நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கிடைக்க வேண்டியது. ஸோ நம்மளோட சின்ன கவனம் குறைவுனால ஃபுல் போர்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். 972 ஃபார்மட். ஓகே. ஸோ 13 நம்மளுக்கான டச்சு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 972ஓட ஃபார்மெட்டு படி நம்மளுக்கு 1 4 டபுளுக்கான சான்சஸில் இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். 7 மறுபடியும் திரும்புகிற மாதிரி இருக்குது. அதனால் 714 வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 893. அடுத்த நம்பர் 349. அடுத்த நம்பர் 561. 561. Two 3 1. ஸோ அவ்வளோதான் 1 PMக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர்ஸ் நண்பா. நம்ம எப்போதும் போல் 5 செட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு இதில் வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. லாஸ்ட்டாக நம்மளோட 972 படி இந்த ஃபார்மெட்டை உருவாக்கியிருக்கோம். ஸோ 1 4க்கும் டபுள் சான்ஸ் இருக்குது. ஸோ 4 ஏற்கனவே லாக் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. 1 பழைய நம்பர் தான். அப்போ இது 2 வச்சு ஒரே ஒரு டபுள்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். 1 வச்சு அடிக்கிறதா இருந்துச்சுன்னா நேற்றுக்கு பவர் நம்பர் நம்மளுக்கு 972. 72ங்கிறது பவர். அப்போ 7 இழுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7 இழுத்தாங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 707 அடிச்சிருக்காங்க. ஸோ 6 வச்சு இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? 1 வச்சு டபுளுக்கான வாய்ப்புகள் 1 வச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 3 8
3க்கும் 8க்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 3 8 வர்றதா இருந்துச்சுன்னா, ஆனால் நம்மளுடைய டபுள் ஃபார்மேட் படி நம்மளுக்கு 1 4 தான் நம்மளுக்கான ஃபார்மேட். 4 8 இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 8 வச்சு 4 அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பிசி ஃபார்மேட்டில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 8 4 எழுத முடியாதுல்ல, ஏன்னா நம்மளுக்கு வந்து 1 3 தான் நம்மளுக்கான டச்சு. 8 வச்சு அடிக்க முடியாது. ஒருவேளை 4 எடுத்துக்கிட்டாலும் ஸோ 8 நம்மளுக்கான கெஸ்ஸிங்குள்ளே இருக்கிறதுனால இங்கே நம்மளுடைய ஆல்போர்டு வந்து 1 அல்லது 3, 8ஓட பவர் வந்து 3. அப்போ 3 4 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம அப்படியே அழிச்சிடலாம். 8ஓட பவர் வந்து 3, 3 4 சான்ஸ் இருக்குது. ஸோ 1 4 இருக்குது. ஆனால் நேற்றுக்கு வந்து ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 972 தான் அடிச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த சைடு 1 இழுத்துட்டு வருவாங்களாங்கிறது சந்தேகம் தான். அதனால் 3லேயே நம்ம நின்றுக்கலாம். 4 வச்சு இப்போ 3 வச்சு 4 அடிச்சிட்டோம். அதேமாதிரி 4 வச்சு 3 அடிப்போம். 4 3 அடிப்போம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய இந்த 1 PM கெஸ்ஸிங் நண்பா. ஸோ 8 நம்மளுக்கு டபுள் கோரிங் கொடுக்குறதுனால நம்ம வந்து 8ஓட பவரை தூக்கியிருக்கோம். ஸோ 1 ஏற்கனவே அவுட்டுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 4 தான் டபுளில் இருக்குது மிச்சம். ஸோ அதனால் நான் 4 வச்சு செட்டை உருவாக்கியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். இப்போ 6 PM கெஸ்ஸிங் பார்ப்போம். 6 PM ஆல்போர்ட். 6 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 4 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 அல்லது 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டில் நேற்றுக்கு வந்து 5 to 8, அதுக்கு முந்தின நாள் வந்து 809. ஸோ 8 பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் சி போர்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் 8 திரும்பமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம 5 to 8 ஃபார்மேட் பார்ப்போம். 5 to 8 ஓகே. 5 to 8 பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 0 டபுளுக்கான சான்ஸு. இப்போ நம்ம 1 4 நம்ம வந்து செட்டுகளை ஃபுல்லாத்தையும் உருவாக்கிடலாம். ஸோ 1 4 இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 196 என்னென்னு தெரியல. நம்மளுக்கு அந்த 196ங்கிற நம்பர் வந்து சுற்றி வருது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு 196 தான் ஃபஸ்ட் நம்பராக இருக்குது. அப்படியே எடுத்துக்கலாம். இதை எல்லா ட்ராக்கள்லையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க 196. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 913. 813. 945. 405. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய இந்த 6 PM நம்பர்ஸ். சிங்கிளில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. இப்போ ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா ஒரு 2 செட்டு கொடுப்போம். 7-0 நம்மளுக்கு டபுளுக்கான சான்ஸில் இருக்கிறதுனால ஸோ 1 வச்சோ 4 வச்சோ நம்மளுக்கு 7 இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனியாக தான் இருக்குது. ஸோ டபுளுக்கான வாய்ப்பு கம்மி தான் நண்பா. எனக்கு டபுள் தோணலை. ஸோ 6 PM பொறுத்த வரைக்கும் டபுளுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே அடிக்கிறதா இருந்தால் 9 வச்சு அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 9 ஏற்கனவே இறக்கியிருக்காங்களே. 9 995 இறக்கியிருக்காங்க. ஸோ 0 தான் இன்னும் இறக்கலை. ஸோ 0 வேண்டாம் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம் 1 0 1 தான் நிற்கிது. ஒரு வேளை கேம் டபுளாக இருந்தால் 1 வச்சு இறக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் பிசி வந்துருச்சு, ஏபி வந்துருச்சு. அப்போ ஏசி தான் இல்லை. ஸோ ஏசி ஃபார்மெட்டில் அடிப்பாங்க. ஏசி ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 101, அப்படி இல்லட்டுன்னா 010. இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த 6 PM டபுள்.
இப்போ நம்ம 8 PM கெஸிங் பார்ப்போம். 8 PM ஆல் போர்ட். 8 PM ஆல் போர்டு கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 040, அப்போ 040ங்கிறதுனால 040 ஃபார்மெட். ஓகே, 040 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 2 கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 9 அல்லது 2க்கு சான்ஸ் இருக்குது. இப்போது 1 by 1 பார்ப்போம். 195, 581, 671, 452, 451. ஸோ 51ங்கிற பேர் வந்து அதிகமாக இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த ட்ராவுக்கான 5 செட்டு இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 9ஐயும் 2ஐயும் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 2 ஏற்கனவே பழைய நம்பர், அதனால் 2 இறக்குறதா இருந்துச்சுன்னா 5 கூடையாவது 1 கூடையாவது இறக்குவாங்க. நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 040 இருக்கிறதுனால 1 வச்சு 2, 1 வச்சு 5, சரி 2 வச்சு 5 சரி சான்ஸ் இருக்குது நண்பா. டபுள் 2க்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே 040 அடிச்சிருக்காங்க. 040ங்கிறதுனால ரெட்டைப்படையில் 2 தடவை அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒற்றைப்படை 1 தான் அடிக்கணும். அப்போ வந்து ஏசி ஃபார்மெட் வந்துருச்சு. நேற்றுக்கு ஏசி ஃபார்மெட்டில் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முந்தின நாளும் ஏசி ஃபார்மெட் தான் இருக்குது. ஏசி ஃபார்மெட் தான் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக ஏசி ஃபார்மெட்டை தான் அடிச்சிருக்காங்க. அடுத்து பிசி மட்டும் தான் இன்னும் இல்லை. ஸோ பிசிக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ 2 வச்சு அடிக்கிறதா இருந்துச்சுன்னா பிசி தான் இல்லை. 211, 255. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் இதுலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களோட லைக் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய லைவ் வீடியோக்கு பதிலாக நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து எக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்ருக்கோம். இது எல்லாமே XYZ 3 ஃபார்மெட்டையும் பயன்படுத்தி நம்ம எக்ஸ் வேல்யூ 0 பயன்படுத்தியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி திங்கட்கிழமை 25/5/2026 கெஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.